மதுரை கூட்டத்தில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது விமர்சனத்துக்கு ஆளானுச்சு இல்லையா? உடனே இப்போ வந்து சிஎம் சார் அப்படின்னு மற்ற மாநிலங்களில் தேசிய மீடியாக்கள் என்ன நினைக்கும் அப்படின்ற சென்ஸாவது வேண்டாமா? அது கூட இல்லை. ஓட்சோரி பிரச்சனை நாடு முழுக்க போயிட்டு இருக்கிற சிக்கல் என்ன, ராகுல் காந்தியோட கேம்பெயின், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அரசியல் கூட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா கட்சி தலைவர் பேச்சை கேட்கணும், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்கணும். ஆனால் டிவிக்கேன்னு ஒரு கூச்சல். நேற்று திருச்சி மாநாட்டில் மைக்கு வேலை செய்யலை அப்படின்னா கரண்டை கட் பண்ணி விட்டாங்க, திமுக சதி அப்படிங்கிறது. டிவிகே கூட்டத்துக்கு அட்டென்ஷன் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு வேணும்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு. விஜய் தொடர்ந்து திமுகவை ஏதோ ஒரு வகையில் சீண்டி தனக்கு பதில் சொல்லும் தரப்பாக திமுகவை மாற்ற பார்க்கிறார். டிவிகேவை கண்டு உண்மையாக அஞ்சுவதும் அஞ்ச வேண்டியதும் சீமான் தானே தவிர மற்ற கட்சிக்காரர்கள் அல்ல. அவங்களுக்கு தான் அன்பா பாசமா பேசினா பிடிக்க மாட்டேங்குதே. கேட்டுச்சா சிஎம் சார் அப்படின்னு அரியலூர்ல விஜய் பேசுறார். மை டியர் சிஎம் சார். மதுரை கூட்டத்தில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது விமர்சனத்துக்கு ஆளானுச்சு இல்லையா? உடனே இப்போ வந்து சிஎம் சார் அப்படின்னு மரியாதையா சொல்றாராம். அது ஒரு நக்கல் இருக்கு, ஆனால் மரியாதையா சொல்ற மாதிரி அப்படி சொல்றாரு விஜய். இந்த மரியாதையை முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவரோட கட்சி கூட்டத்துக்கு வருகிறவர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற மரியாதையை குறைந்தபட்சமாச்சும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சாம் டேனியல்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், மூத்த என்டிடிவி ஜேர்னலிஸ்ட். அவர் உங்கள் கட்சியோட கூட்டத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்துருக்கிறாரு. மைக்கை பிடிச்சி அவர் பேசும்போது கூட நின்றுக்கிட்டு உங்கள் கட்சிக்கார பசங்கள்லாம் பண்ணுற அட்டுழியருக்கு அந்த வீடியோலாம் பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்குது. அவர் பாட்டுக்கு மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு, பக்கத்தில் அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றான். ஒரு பையன் கட்சி கொடியை தூக்கி அவர் கழுத்தில் போட்டு விட்றான், நெத்தியில் கட்டி விட்றான். அவர் பேச பேச இவன் கமாண்டேட்ரி பண்ணுறான். என்ன கன்றாவி இது! தேசிய அளவில் இது எவ்வளோ கேவலமாக காரி துப்புறாங்க தெரியுமா? அந்த சென்ஸாவது உங்களுக்கு வேண்டாமா? நம்ம கட்சியை பற்றி மற்ற மாநிலங்களில் தேசிய மீடியாக்கள் என்ன நினைக்கும் அப்படின்ற சென்ஸாவது வேண்டாமா? அது கூட இல்லை. இப்படிப்பட்ட லட்சணத்தில் தான் உங்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட அரசியல் உள்ளடக்கம் இருக்குதா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா நாட்டு நடப்புகள் மேலே உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லணும். டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, அவர் கட்சிக்குள்ளே அவருக்கும் ஒரு மகனுக்கும் 1008 பஞ்சாயத்து அது போயிட்டுருக்கு. ஆனால் தினசரி நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னு வெளிப்படுத்தும் விதமாக ராமதாஸோட அறிக்கை டான்னு வந்துடும். ஏன் அப்படி அறிக்கை விட வேண்டிய தேவை என்ன? ஏன்னா ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க. அப்போ தன்னோட தலைவர் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இதுதான் அவரோட ஸ்டாண்டு அப்படின்னு தன்னுடைய தொண்டனுக்கு உணர்த்தினா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். அதனால் ஒரு அடிப்படை. அப்படி நாட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் பற்றி உங்களோட ஒப்பீனியனை ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இடைப்பட்ட காலங்களில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள், அதில் ஓட்சோரி பிரச்சனை, நாடு முழுக்க போயிட்டு இருக்கிற சிக்கல் என்ன, ராகுல் காந்தியோட கேம்பெயின், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்களாகவும் முதல்வராகவும் பிரதம மந்திரியாகவும் ஆகும்போது அவங்க மேலே ஏதோ ஒரு பொய்யா கூட குற்றச்சாட்டு சொல்லி பிடிச்சி 30 நாள் உள்ளே போட்டாக்க பதவியிலேருந்து அவங்கள நீக்கிடலாம் அப்படின்னு புதுசாக ஒரு சட்ட திருத்தத்தை அவங்க கொண்டு வர்றாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்கா? இல்லையா? நாளைக்கு நீங்களே சிஎம் ஆனால் கூட உங்களோட ஆசைப்படி ஏதோ ஒரு பொய் கேஸை பிடிச்சி 30 நாள் உள்ளே போட்டாக்க 31வது நாள் நாங்கள் சிஎம் இல்லை. இதை பற்றி உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? வக்ஃப் போர்டு நிலத்தை வந்து அரசாங்கமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புது பஞ்சாயத்து ஒன்று கொஞ்சம் நாளைக்கு இப்படி கிளப்புனாங்க. அது சம்மந்தமான வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. விரைவில் அதோட தீர்ப்பு வரப்போகுது. இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? மணிப்பூரில் நாடே பற்றி எழிந்த கலவரம் நடந்தது. பிரதமர் ஏன் அங்கே போகவே இல்லைன்ற விமர்சனத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு மோடி அங்கே போயிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இப்படி நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் நீ கருத்து சொல்ல மாட்டீங்க, ஆனால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடணும். சரி, இந்த திருச்சி விவகாரத்துக்கு வருவோம். இப்போ திருச்சியில் இப்படி கூட்டம் நடத்துகிறீங்க, அந்த ஜேர்னலிஸ்ட்டை சாம் டேனியலை இப்படி கேவலமாக டீல் பண்ணுறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அங்கே வந்து உங்களோட கட்சி தொண்டர்கள் அந்த மரக்கடை பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை அதோட மேற்கூரையை அடித்து நொறுக்கிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடம் என்ன பாவம் பண்ணுச்சு? அரசியல் கூட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா கட்சி தலைவர் பேச்சை கேட்கணும், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்கணும். ஆனால் டிவிக்கேன்னு ஒரு கூச்சல். சரி, அதுவாவது உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயம், உங்கள் கட்சி மேலே உள்ள அபிப்பிராயம், கட்சியின் தொண்டர்கள் கட்சியோட பேரை சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பள்ளிக்கூடத்தை எதுக்கு அடித்து உடைச்சாங்க? அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா மாட்டீங்களா? மதுரையில் உங்கள் கட்சி தொண்டரோட கார் மேலே அந்த தூணு விழுந்துச்சு, அதுக்கு ஏதோ நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஒரு பக்கம்.
ஆனால் இது பொதுவாக பல பேர் படிக்கிற பள்ளிக்கூடம். அவரோட கூரையை உடச்சி விட்டாங்க உங்கள் கட்சியோட தொண்டர்கள். இப்படி இருக்குது. சரி, திருச்சி கூட்டம் இதை முடிச்சுட்டு நேராக இப்போ அரியலூருக்கு போகிறீங்க. போகிற வழியில் தான் பெரம்பலூர் இருக்குது. அதையே ஸ்கிப் பண்ணி அரியலூருக்கு போனீங்கன்னு தெரியல. சரி, அரியலூருக்கு போயிட்டீங்க. ரிட்டன் வரும்போது பெரம்பலூரை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் பிளானாக இருந்திருக்கலாம். அரியலூரில் போய் என்ன பேசுகிறீங்க? அதை சொன்னீங்களே செஞ்சீங்களா, இதை சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டு பேசுகிறீங்க. திமுக 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. அதில் 400 சொச்சம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். நிறைவேற்றாத வாக்குறுதிகளை விட நிறைவேற்றிய வாக்குறுதிகள் அதிகம் அப்படிங்கிறது அவர் சொல்கிற ஸ்டாண்டு. சரி, ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் நிறைவேற்றினதை விட்டுட்டு எதெல்லாம் நிறைவேற்றலையோ அதை தான் சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்படி நிறைவேற்றாத வாக்குறுதிகளை குறிப்பிட்டு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்குற விஜய், இதற்கு முன்பு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகராக இருந்த காலத்தை விட்டுருங்க, அது பரவாயில்ல. ஆனால் என்னைக்கு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்களோ அதுக்கு பிறகாச்சும் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்களா? அது சம்பந்தமாக ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன அறிக்கை, இந்த விஷயத்தில் இதுதான்ப்பா என்னோட கருத்து, ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக போச்சு. அவங்க போராட்ட களத்துலேருந்து கிளம்பி பனையூர் பங்களாவில் உங்களை தேடி சந்திச்சாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு என்ன? அதுக்கு பிறகு அதே தூய்மை பணியாளர்களை நீங்கள் விமர்சிக்கிற இந்த திமுக அரசோட காவல்துறை கைது பண்ணிச்சு. அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணாங்க, பிடிச்சி வாகனங்களில் ஏற்றிட்டு போனாங்க, போராட்டம் பண்ணாங்க. அவங்க அந்த போராட்டங்களின் போது, வழக்குகளின் போது கூட நின்னாங்களா அவங்க தாவேக கட்சியினர்? சரி, நீங்கள் நேரில் நிற்க வேண்டாம், நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரம், நேரில் வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும், பிரச்சனையாகும், அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லலாம். சரி, நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, உங்கள் கட்சிக்காரங்களை அனுப்பி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இத்தனைக்கும் தேடி உங்கள் வீட்டில் சந்தித்தவங்க, அவங்களுக்கு அந்த ஆதரவை கூட நீங்கள் தயாரில்லை. ஆனால் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடணும். சரி, அரியலூரில் இந்த கூத்து. அரியலூரில் முடிச்சுட்டு பெரம்பலூர் வர்றீங்க. நைட்டு 1 மணி. அந்த வழியாக தானே போகிறீங்க, அங்கே தானே கூட்டம் காத்துக்கிட்டு நிற்கிது. இறங்கி 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு என்ன கேடு? இறங்கி கூட இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கிற அதே பஸ்ஸில், அதான் படிக்கட்டு வச்சு மேலே ஏறுறது வச்சுருக்கீங்கல்ல, ஏறி நின்று பேசுங்க. அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அந்த பேட்டிகள் எல்லாம்? நாங்கள் விஜயை பார்க்குறதுக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கால் கடுக்க நிற்கிறோம், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தேன், என் பிள்ளையை கூப்பிட்டு வந்தேன், சாப்பிடாமல் நிற்கிறோம், தண்ணி குடிக்காமல் நிற்கிறோம், அவர் பாட்டுக்கு சௌரியத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுக்கு அரசியல் உள்ளடக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற நம்முடைய விமர்சனமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க பாவப்பட்ட மனுஷங்க. தான் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை நேரில் பார்க்குற ஆர்வத்தோடு கிளம்பி வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் இப்படி ஏமாற்றலாமா? ஏன் அந்த வழியாக போகிற நீங்கள் அது 2 நிமிஷம் பேசினா தான் என்ன? நைட்டு 1 மணி ஆகிடுச்சு அதனால் போயிட்டேன் அப்படின்னா, 1 மணி ஆனாலும் தான் விரும்புகிற தன்னுடைய தலைவரை பார்க்கலாம் அப்படின்ற ஆசையோட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுகிறதை விடவும் உங்களுக்கு என்ன வேலை? இத்தனைக்கு நீங்கள் மிகப்பெரிய தலைவரான உருவாகி இல்லை, இன்னும் ஒரு தேர்தலை கூட ஃபேஸ் பண்ணலை. இப்போ தான் கட்சியே ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளவு ஆணவம், இவ்வளவு திமிரும் எங்கிருந்து வந்தது? ஏன் அந்த மக்கள்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க எதுக்காக நிற்கிறாங்க? அறிஞர் அண்ணாவை பற்றி அடிக்கடி மேடைகளில் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க. அண்ணாவை பற்றி ஒன்று சொல்கிறேன். அண்ணா இந்த மாதிரி கூட்டங்களில் பேசுறதுக்காக போனார்னாங்க, இதை விடவும் பல மடங்கு கூட்டம் வழிநெடுக நிற்பாங்க. ஒரு ஊரில் சாயங்காலம் 4 மணிக்கு பேசுகிறாரு அண்ணா அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தால், அடுத்த நாள் காலையில் 6 மணி 7 மணிக்கு தான் அண்ணாவால் வர முடியும். அந்த அளவுக்கு வழியெங்கும் கூட்டம், எல்லா இடத்துலையும் நின்று பேசிட்டு தான் அண்ணா போவார். ஏன்னா வழியெங்கும் காத்து நிற்கிற மக்கள் எல்லாரும் அவருக்காக தான் நிற்கிறாங்க, அந்த கட்சிக்காக தான் நிற்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பேசிட்டு போகிறாரு. அண்ணாவை விட நீங்கள் என்ன பெரிய ஆளா? ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சதி கோட்பாடு இருக்கிறதா நம்புகிறாங்க. அந்த மதுரை மாநாட்டில் ஒருத்தனும் சேர் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அது நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் போட்டு உடச்சிங்க, அதனால் கொடுக்க மாட்டேங்கிறான், உடனே திமுக அரசு சதி பண்ணிடுச்சு அப்படின்னு அதை சொல்கிறது. நேற்று திருச்சி மாநாட்டில் மைக்கு வேலை செய்யலை அப்படின்னா கரண்டை கட் பண்ணி விட்டாங்க, திமுக சதி அப்படிங்கிறது. மைக்கு வேலை செய்யலைன்னா சுற்றி இருந்த கூட்டம் அந்த ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டுருச்சு, அதனால் மைக்கு வேலை செய்யலை, சிம்பிள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. உடனே திமுக சதி அப்படிங்கிறது. இப்போ அதே தேதியில் சென்னையில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்படின்றதும், டிவிக்கு கூட்டத்துக்கு அட்டென்ஷன் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு வேணும்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு. எதுக்கு இதெல்லாம்? இந்த சதி கோட்பாடு இப்படியெல்லாம் செஞ்சு தான்
உங்கள் கட்சியை வந்து நெருக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நிலைமையில் அந்த கட்சி இல்லை. எது? திமுக இல்லை. அதுக்கு ஒரு 75 வருஷ பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் உங்களை போட்டியாளர்களாக எண்ண வேண்டிய நிலைமையில் திமுக இல்லை. இப்போ அடுத்த வாரம் நாகப்பட்டினத்தில் கூட்டம். உடனே அதே தேதியில் நாகப்பட்டினத்தில் திமுக கூட்டம் வச்சுருக்குது. உடனே எங்களை வந்து மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு கிளப்பி விட்டு, அப்புறம் அந்த மாவட்ட எஸ்பி கூப்பிட்டு, இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் இடத்த மட்டும் சூஸ் பண்ணி கொடுங்கன்னு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். ஆக தாங்கள் மீது இந்த திமுக ஏதோ மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவி விடுவதை போன்ற ஒரு தோற்றத்தை விஜயும் ஏற்படுத்த பார்க்குறார். அந்த கட்சிக்காரங்களும் அதை தொடர்ந்து நம்பிட்டு இருக்காங்க. விஜய் தொடர்ந்து திமுகவை ஏதோ ஒரு வகையில் சீண்டி தனக்கு பதில் சொல்லும் தரப்பாக திமுகவை மாற்ற பார்க்கிறார். மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணமே திமுகவை பதில் சொல்ல வைக்க வேண்டும், முக்கியமாக ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் இருவரையும் பதில் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதன்மையான நோக்கம். திருச்சி கூட்டத்திலும் அரியலூர் பேச்சிலும் கூட அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போது சிஎம் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பழைய முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க இவங்கெல்லாம் திமுகவை அழிச்சலாம் நினைக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு மறைமுகமாக கோடிட்டு காட்டி விஜயை தான் தாக்குறாரு. ஆனால் மறைமுகமாக சொல்கிறார். உடனே அதுக்கு பிறகு விஜயோட அறிக்கை, பழசு அகன்று செல்வதும் புதுமை உள்ளே வருவதும் இயல்பு, பார்த்தீங்களா எங்களை கண்டு பயந்துட்டாங்க அப்படின்னு உடனே விஜய், இவரும் பேரை சொல்லலை, ஸ்டாலின் எப்படி பேரை சொல்லாமல் அப்படி சொல்கிறாரோ அதே போல் பேரை சொல்லாமல் விஜயும் இப்படி சொல்கிறார். இப்படி ஏதோ ஒரு வகையில் திமுகவை எதிர்த்தரப்பில் நிறுத்தி அதிமுக கிடையாது, திமுகவுக்கு உண்மையான எதிர்த்தரப்பு தான் என்று விஜய் நிறுவ பார்க்கிறார். ஆனால் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் திமுக எங்களை கண்டு பயப்படுது அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் டிவிகேவை கண்டு, தமிழக வெற்றி கழகத்தை கண்டு உண்மையிலேயே பயப்படுறது யாருன்னா நம்ம அண்ணன் சீமான் தான். அவர் இத்தனை வருஷம் கட்சி நடத்தி 10-15 வருஷமாக கட்சி நடத்தி தமிழ்நாடு முழுக்க தொண்டை தண்ணி வத்த கத்தி திரள் நிதியெல்லாம் திரட்டி ஏதோ கொஞ்சம் உருட்டி திரட்டி ஒரு 8% ஓட்டை வச்சுருக்கிறாரு. இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அநேகமாக ஒரு 10% ஓட்டு வாங்கிடுவார்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி வாங்கிட்டா சீமான் கதி என்ன? அப்புறம் அவர் விஜயலட்சுமி கூடவே மல்லு கட்டி காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கும். அந்த பயம் சீமானுக்கு இருப்பது இயல்பு. அதனால் டிவிகேவை கண்டு உண்மையாக அஞ்சுவதும் அஞ்ச வேண்டியதும் சீமான் தானே தவிர மற்ற கட்சிக்காரர்கள் அல்ல. அதனால் இந்த சதி கோட்பாடு, திமுக எங்களை ஒடுக்குது, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விஜய் உண்மையிலேயே பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான மரியாதை, முக்கியமான ஒரு பண்பு ஒன்று இருக்குது. கட்சி நிர்வாகிகள் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ திருச்சி கூட்டத்தை எடுத்துக்கங்க. அதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும், எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், எவ்வளவு செலவாகும், எவ்வளோ மனித உழைப்பு அதுக்கு தேவைப்படும். பெரம்பலூர், அரியலூர் அடுத்து கூட்டம் நடத்த போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கூட்டத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளவு பெரிய வேலை அது. ஆனால் நீங்கள் கூட்டத்தில் வந்து பேசும்போது உள்ளூர் நிர்வாகிகள் பெயரையாவது குறைந்தபட்சம் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு கட்சி தலைவர் மேடையில் அவர் வாயால் என்னுடைய பெயரை சொல்கிறார் அப்படிங்கிறது அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு அங்கீகாரம். அப்போ தான் அந்த ஒரு கட்சி நிர்வாகி இருக்கிறாரு, திருச்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, அவர் பேரை கூட விஜய் சொல்லலை அப்படின்னா அவருக்கும் கீழ் இருக்கும் கட்சிக்காரன் எப்படி அந்த ஒன்றிய செயலாளரையோ மாவட்ட செயலாளரையோ மதிப்பான்? அது ஒரு சராசரியான நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் இவர் வந்து ஒரு மன்னர் மனநிலையில் யார் எதை பற்றியும் குறிப்பிடுறதில்ல, யார் பேரையும் சொல்கிறதில்ல. அந்த மதுரை மாநாட்டில் கூட மாநாடுன்னு பேருக்கு சொன்னாங்க, யாரும் பேசலை. அதை விட முக்கியம் இவர் மட்டும்தான் பேசினார். அதை விட முக்கியம் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் எழுந்துச்சு நிற்கிறாங்க. இது எந்த ஊர்லேயும் நான் பார்த்ததில்லை. ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா மேடையில் உட்கார்ந்துருக்கவங்கலாம் யார்? இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பாங்க. இப்போது கலைஞர் கருணாநிதி ஒரு மேடையில் பேசுகிறாரு அப்படின்னாவோ, இல்லை செல்வி ஜெயலலிதா ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னாலோ, அந்த ஸ்டேஜில் இருக்கிற மற்றவங்கலாம் யார்? அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூத்த முன்னோடிகள், இவங்க தான் இருப்பாங்க. தலைவர்கள் பேசும்போது அவங்கெல்லாம் உட்கார்ந்து தான் இருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அப்படி தான், இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சி மாநாடுகள்லையும் அப்படி தான். ஆனால் விஜய் வந்து பேச எழுந்து நிற்கிறாருனாக்க எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. இந்த பிக் பாஸில் அவர் கமலஹாசன் பண்ணும்போதும் சரி, இப்போ விஜய் சேதுபதி பண்ணும்போதும் சரி, எவரி இன்டர்வல் பிரேக்கில் வரும்போதெல்லாம் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் ஏஞ்சி நிற்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் புரியல. அந்த மாதிரி இருக்குது. விஜய் பேச வரும்போதெல்லாம் அவங்கெல்லாம் ஏஞ்சி நிற்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அநாகரிகமான ஒரு செயல். டிவிகே கட்சிக்காரங்களே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் விஜய் மற்றவர்களுக்கு நாகரிகத்தையும் மரியாதையும் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று.
அந்த மரியாதையை தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கு முதலில் விஜய் தர வேண்டும். அவரை பார்த்து தான் அவருடைய கட்சியினர் பின்பற்றுவார்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடி லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.